சங்கீதத்தை தொண்ணூத்தி சங்கீதத்தை ஒரு 2 சரணங்களை நாம் உற்சாகமாக திருச்சபையாராக எல்லாம் கைகளை கட்டி போற உன்னதமானவரில் உள்ள மறைவு வருகிறது. மகிழ்ச்சியா பாடுறீங்களா? மூடுவாரோ மூட மாட்டாரோ இல்ல விட்டு ஓடிவாரோ சந்தோஷமா ஒரு பாடலாமா? தேவனாரின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. தேவனாகிய கர்த்தர் இந்த 2024 ஆண்டில எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும் நீங்கி நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறோம். அப்படித்தானே? நன்றி அறிந்த உள்ளத்தோடு நன்றி அறிவோடு நாம் இதை பாடு கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியா போனோம். ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி ஆராதிக்க முடியுமோ? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் சொல்லிட்டாரியா ஐயா? சரி, அப்படியா வரலாமா? தேவன் உன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னே சொல்லுவா. சுவாமி ஆண்டவரே, எழுந்து நின்றவர்களாக உங்கள் சன்னிதானத்துக்கு நேராய் எங்கள் இருதயத்தை திருத்துகிறோம் தகப்பனே. ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த சூழலே எங்கள் இதயத்தை உடைய வலிமையிடத்துக்கு நேராய் திருப்பி ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சாமி. தேவனாக கட்ட நாளை ஆசீர்வதித்துக் கொடுக்கும் சாமி. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய திங்காமல் ஒரு சோதனை பிரதியா இருக்கட்டும் தகப்பனே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்வில் பொறுப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை கொடுக்கும் சாமி.
காத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுடைய மகனின் பரிசுத்த நாமத்தில் ஜெயம் பெறுவோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் அமர்ந்து கொள்ளலாம். ரொம்ப நேரம் எடுக்கலாம் நடசா வந்தேன். ஒரு 50 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் ஒரு செய்தியை கொடுக்கலாம் அப்படி நினைச்சேன். ஆனா அருமையான பெரிய மூத்த போதர்கள் இருக்காங்க, அண்ணன் முனைவர் அண்ணன். ஆனா பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாயிடுச்சு. எங்களுடைய ஆலயத்துக்கு உங்களுடைய மண்ணின் மிடர் அருமை சகோதரர் முனைவர் குரூஸ் துரை வருவர்கள் வந்தாங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா திருச்சியாரும் அழுதுட்டு தான் போவோம். 2 முறை அந்த செய்திக்கு 3 முறை வந்து நினைக்கிறீங்க. 2 முறை வரும்போது ஒரு மன உருக்கத்தை ஆண்டவர் அவருடைய சிரசில வைத்திருக்கிறார். மன உருக்கமா ஒரு பாடல் பாடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்கன்னா அவ்வளவு பேர் அழுதுவாங்க. அந்த வரை இப்படி ஒரு அழுக வைப்பவர் நமக்கு இருக்காரே, நான் எப்படி மக்களை அந்த செய்ய முடியும், என்ன அந்த வரையை நான் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி அண்ணன் என்னை பணித்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு வார்த்தை மிகவும் நேர்த்தியாக இன்றைய நாளின் டாபிக்காக அமைஞ்சிருச்சு. நான் என்னுடைய ஆலயத்துல அண்ணன் சார்பாக பொறுப்பு பொருளாளர் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக சர்ச் ஆர்கனைஸ்ட் ஸ்கொயர் மாஸ்டர். எல்லா ஆராதனைகளிலும் அந்த டாபிக் தகுந்த மாதிரி பாடல்களை எடுத்து இந்த நாளிலும் குடும்ப பாடல் ஆராதனை என்று சொல்லி போடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நான் சொல்லி கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாளிலே நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரை திரும்பி ஒரு கேள்வி கேட்டார். 2024வது ஆண்டிலே நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய்? ஒரு 12 மாதங்களை கர்த்தர் தக்க செய்திருக்கிறார். இன்னைக்கு தேதி என்ன? 11 மாசமும் 29வது தேதியும் 11 மாதம் 29 தேதி. ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் கம்மியா இருக்கு? 363 நாள், 3வது நாள் இருக்கும், அப்படிதான். இந்த 363 நாட்களிலும் கர்த்தர் என்னை எப்படியா நடத்தி வந்தார்? ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய பலத்தினால் இந்த இடத்தை கடந்திருக்கிறேனா? முழுமையான என் பலன் அப்படின்னு சொல்றேன், உடனே சொல்லுங்களேன். அப்படியா? முழுமையான என் பணத்தினால் இந்த வருடத்தை கடந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கிற அந்தஸ்து, எனக்கு இருக்கிற பதவி, எனக்கு இருக்கிற பொறுப்புகள், எனக்கு இருக்கிற உலக பிரகாரமான சமூகங்களிலே நான் இந்த வருடத்தை கடந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. மாறாக அவருடைய சுத்த கிருபை மாத்திரம் இங்கு அழைத்து வந்திருக்கிறது. சுத்த கிருபை மாத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மாத்திரம் என்னை இவ்வளவு தூரமாய் அழைத்து வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அழைத்து சொல்லலாமா? 2 கைகளை உயர்த்தி சொல்லலாமா? மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுடைய ஆலயத்துல கையெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். கையை உயர்த்துறது ஒரு பெரிய ஒரு சரண்டர் தெரியுமா? யுத்தங்களில போர் நடந்துட்டு இருக்கும்போது எதிரி நாட்டு படைவீரர் கையை உயர்த்தி அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அந்த யுத்த நீதியின் பிரகாரமாக எதிரி ஒண்ணுமே செய்யக்கூடாது. சென்ற ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல நம்முடைய ராணுவ வீரன் கீழே விழுந்தாங்க இல்லையா? மண்டிக்கிட்டு உடனே அந்த ராணுவம் என்ன செஞ்சு இந்திய வீரனை அபினவ் தானே, அவனை உண்மையே செய்யல, அப்படியே பத்திரமா ஒரு குறிப்பிட்ட நாள்ல பணம் சேர்த்துருச்சு. உலக பிரகாரமான ஒரு மனுஷனை அப்படி செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அல்லேலூயா அர்த்தம் நமக்கு புகழும் மகிமையும் கீர்த்தியும் உண்டாகதானே. ஆண்டவரே நான் உங்களிடத்துல சரண்டரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக செய்வார், அநேக நன்மைகளை செய்வார். இந்த நாளில குடும்பம் என்கிற ஒரு தலைப்பு. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் நான் நினைத்தேன். இந்த நாளின் ஆராதனைக்கு என்று உண்மையாக சொல்ல வேண்டும். நீங்க கோச்சுக்கிறீங்க, தயவு செய்து இனிமேல் கூட்டாட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து சும்மா கோச்சுக்குங்க. எத்தனை பேர் ஆயத்தமானீர்கள்? இந்த நாளின் பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கென்று எத்தனை பேர் ஆயத்தமானீர்கள்? உங்களுடைய போதகர் அருமை சகோதரர் அண்ணன் சொல்லும் பொழுது, என்னை பணித்த பொழுது நான் பயந்து, நான் எத்தனை மணிக்கு நான் எழ வேண்டும், நான் எத்தனை மணிக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்னொரு வேலை இருந்துச்சு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, அதையும் கொடுத்து செய்து முடித்து விட்டு இங்க வருவதற்கு நான் ஆயத்தப்பட்டேன். 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு குடும்ப காரியங்களை பார்த்து 6 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணானே, 6 மணி கிளம்பிட்டேன்.
மதுரை தான் பக்கம் தான், ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான் டிராவல் டைம். ஆனாலும் நான் வந்த உடனே போன் பண்ணேன். நான் வருவதற்கு முன்பாக யாருங்க வந்திருக்காங்க? யார் வந்திருக்கா? ஆண்டவர் வந்திருக்கிறார். நன்றிகள் உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் பாடுகிறோம். அன்னை இப்ப சொன்னாங்க, இதை சொல்லலாமா நினைச்சேன். ஆண்டவர் உங்கள் மூலமாக ஏவினார். நான் தைரியமாய் சொல்லுகிறேன். இந்த எனக்கு 54 வயதாகிறது. மிக சரியாய் நான் 4 அல்லது 5 வருடத்திலே நான் என்னை உணர்வனாக ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தேன். இது நாள் வரை 9 மணிக்கு சர்வீஸ், 8 நாளுக்கு பின்னர் வாழ்க்கையில் போனது கிடையாது. நான் போய் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி நான் சர்ச் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுல கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய கோயில இருக்கக்கூடிய பசங்க 40 பசங்க அண்ணன் வந்து பார்த்திருப்பாங்க. போன வட்டம் யூடியூப்ல போட்டிருக்கோம். 45 பேர் 50 பேர் இருந்தாங்க. ஆன் டைம் வந்துருவாங்க. அப்படி பழக்கினேன். ஒரே ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இன்னைக்கு கண்டிப்பா அவங்க லேட் பண்ணித்தான் விடுவேன். நீங்க கோவிச்சுக்கிறீங்க. திருச்சபையாக என்னை தயவு செய்து அதிகமாக கோவித்துக் கொள்ளுங்கள். ஒரு 15-18 வருடத்துக்கு முன்பதாக சென்னை பராயத்துக்கு ஒரு காரியமாய் சென்றிருந்தேன். ஒரு குடும்பத்துல, எங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்க நிகழ்வு. அந்த நிகழ்வுல நான் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை அந்த அடக்க ஆராதனை முடிந்தது. சனிக்கிழமை பிரேயர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. நான் எப்படி திருப்பி போக முடியும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஆலயத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு குருவானவர் பொறுப்பெடுக்கிறார். சென்னை பேராயத்தினுடைய செயலராக இருந்தவர் அருள் திரு ஜெயக்குமார் ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அன்னைக்குதான் அவர் பொறுப்பெடுக்கிறார். அடக்க ஆராதனைய கடந்து சென்ற புதர் முடித்தார். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பொறுப்பு போதர் வருகிறார். சரி, என்னன்னு பாப்போமே, ஒரு புது போதர் வராரே அப்படின்னு சொல்லும் போது மிக சரியா பெரிய கோயர் நிக்கிறாங்க. மிக சரியா மணி அடிக்கிறது. என்னென்னமோ சொல்றாரு. போய் சொல்லி, ஐயா வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. 9 மணிக்கு சரியாய் மணி அடித்தது. மணி அடித்தது, ஆராதனை ஆரம்பிச்சு. மக்கள் எப்பயும் போல நம்முடைய ஒருவேளை இந்திய கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே என்னவோ தெரியவில்லை. இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு ஒரு கேவலமா ஒரு காரியத்தை சொல்றாங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் மக்கள் கூடினார்கள். அறிவிப்பு வேலை வந்தது. அறிவிப்பு வேலை வருகிற பொழுது ஐயா அந்த சர்ச்சினுடைய செயலறையா என்று குருவானவர் சொன்னார். வருத்தமான காரியம் தான். பொருளாளரையா என்றீங்கன்னாரு. இந்த திருமண்டலத்துக்கு நீங்க குறிப்பிடக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் இல்லைங்க, முக்கியஸ்தர் இல்லைங்க. அந்த ஆலயத்துக்கு 6-1-7 வாசல் இருந்தது. இங்கிட்டு 3 வாசல், இங்கிட்டு 3 வாசல், முன்னாடி ஒரு வாசல் இருந்துச்சு. ஐயா நீங்க செயலரையா, அடுத்த வாரம் நீங்க முன்னாடி போய் நின்றணும். பொருளாளரையா எங்க நில்லுங்க எங்க ஒருத்தர் பண்ணிட்டார். அடுத்த வாரம் 8:30 மணிக்கு முதல் பல் அடிக்கும், 9 மணிக்கு 2வது பல் அடிக்கும். கொயர் வந்தவொடனே தயவு செய்து எல்லாரும் கதவு மூடிடுங்க, இருக்கிறவர்கள் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டால் போதும் சொன்னார். எனக்கு ரொம்ப அப்படியே பயமாயிருச்சு. திருச்சுவையாரெல்லாம் என்ன இப்படி கடுமையா பேசுறாருன்னு சொன்னா, மிகவும் கடுமையா நடந்து கொண்டார். ஆராதனை அருமையா இருந்தது, செய்தி நல்லா இருந்தது. நாங்கள் வந்து விட்டோம். அடுத்த வாரம் போனது. எனக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும்னு ஆசையாச்சு. இந்த உறவினரிடத்துல கேட்டேன், உங்க போதருடைய அனௌன்ஸ் பண்ணாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னு. பூட்டிட்டாருங்க கதவை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த காரியம் ஒரு முரடான காரியமாக இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் முன்பதாக வந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தயவுசெய்து பி பங்க்சுவல் சொன்னாங்களே ஐயா, ஆண்டவருக்கு நாம் இதயத்தை படைக்கிறோமே, ஒரு குடும்பம் என்கிற ஒரு தலைப்பில் தியானிக்க வந்திருக்கிறோமே, மிகவும் வருந்தி அன்பாய் பட்சமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஆலய ஆராதனைக்கு 2வது மணி அடிப்பதற்கு முன்பதாக வாருங்கள். என்னுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். உன்னமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் கர்த்தருடைய நிழலிலே தங்குவானாம். அப்படி உண்மையா அவருடைய நிழலில இருக்க நாம் ஆசைப்பட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 குடும்பங்களை குறித்து நான் இங்கே குறிப்பிட்டு கடன் செல்ல ஆசிக்கிறேன். விரைவாய் கடன் செல்கிறேன். என் பணம் அல்ல, என் புகழ் அல்ல, என்னுடைய திறமைகள் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற மாத்திரமே என்னை அதிக நாட்கள் மகிழ்ச்சியாக
ஆறுதலாக வாழ வைக்கும் என்று சொல்லி 3 குடும்பங்களை குறித்து இந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட 3 பாடங்களின் அடிப்படையிலே 3 குடும்பங்களை பார்க்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 1 முதல் 13 வசனங்களிலே ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய குடும்பம்? யாக்கோபுடைய குடும்பத்தை சொல்லப்பட்டது. யாக்கோபுடைய குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது யாக்கோபு மாத்திரமா குடும்பம்? யாக்கோபு அவன் யாரை சந்திக்கிறான்? ஏசா மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக திருமணத்துக்கு முன்பதாக அவருடைய தாய் தகப்பனார். சரி, இந்த 2 சகோதரர்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு நபர்? ஏத்தன் ஏமாற்றுக்காரன், அப்படித்தானே? என்ன செய்யறான்? முதலாக அவன் செய்த காரியம் என்ன? ஏசாவை ஏமாத்துறான். எதுக்கு ஏமாத்துறான்? ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஏமாத்துறான். அண்ணன் பசியோட வர்றான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏமாத்திடுறான். அதுல எதை ஏமாத்துறான்? சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம்னா தெரியும் இல்லையா? ஒருவேளை பிள்ளைகளுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். சேஷ்டபுத்திர பாகம் என்பது அந்த மூத்த மகனுக்கு தங்களுடைய தகப்பனாருடைய சொல்லுங்க 2 ஷேர். ஒருவேளை 3 பிள்ளைகள் இருந்தால் 4 பிரிவா பிரிப்பாங்க. 3 பிரிவும் 3 பிள்ளைகளுக்கு, 4வது அந்த மூத்த பையனுக்கு. அந்த மூத்த பையன் 4வது சுத்தம் வச்சிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் நடிவலை போல வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த குடும்பத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். அப்ப இவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஈராக்கு, யாக்கோபு, ஏசா. எத்தனை பிரிச்சிருப்பான்? 3 பிரிச்சிருப்பான். ஏசாவுக்கு என்ன இருக்கும்? 2 பங்கு இருந்திருக்கும். யாக்கோபு 1 வச்சிருக்கான். இவனது ஆசை ஒரு நேர சோத்தை கொடுத்துட்டு 2 பங்கு ஷேர வாங்கிட்டான். ஆனாலும் பாருங்க, அப்படி ஏமாற்றுக்காரன் தான் அடுத்து ஒரு காரியத்தை செய்யறான். அப்பையும் பயங்கரமா ஏமாத்துறான். அம்மா மாரதேச மன்னிச்சுக்கிறோம். என்ன செய்யறான்? தகப்பன் ஆசீர்வதிக்க கூப்பிடுறான், வந்து ஆசீர்வதிக்கிறேன்னு. அப்ப அந்த அம்மா செஞ்ச விஷயம் என்ன? யாக்கோபு, நீ பேசாம இருக்கா, ஏசா மாதிரி உன்னை ஆசீர்வதிக்க விட்டேன், நீ போய் ஆட்டு மந்திர ஒரு ஆட்டு எடுத்துட்டு வா, நானு வித்தியாசமா சமைச்சு தரேன், நீ போய் தகப்பனோட முதலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பா தன்னுடைய மனைவியின் சமையலை அவன் தெரிந்திருப்பானா, வைத்திருக்க மாட்டானா? தெரிஞ்சுப்பான்ல. ஈசாக், உங்களுடைய சமையல் வீட்டுக்காரருக்கு தெரியும் இல்லையா? பிள்ளைகளுக்கு என்னுடைய அம்மா சமையல் தெரியும்ல. கண்டிப்பா அவன் மாத்தித்தானே சமைச்சிருக்கணும், மாத்தித்தானே சமைச்சிருக்கணும், சுவையை மாத்தித்தானே செஞ்சிருக்கணும். இவன் தப்பு சொல்றான், பரவாயில்ல, இந்த சபம் என் மீது வரட்டும். ஏசாவும் ஒரு வனத்துல வேட்டையாடி ஒரு சமைச்சு கொண்டு வர்றான். என்னப்பா இப்பத்தானேன்னு பார்த்தா 2 பேரும் தடவை பார்க்கும்போது, எப்பா அது என்னப்பா, அவனுக்கு தெரிஞ்சு போயிருது. அவன் என்ன சொன்னான்? ஏசா கதறி அழுகிறான், எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அந்த கதையெல்லாம் தெரியும். பின்னர் இந்த ஏசா எங்க போனான்? பின்னர் இந்த ஏசா எங்கே போனான்? ஏசா குறித்து நாம் பார்த்திருக்கிறோமா? ஏசா குறித்து வந்து போறோம். யாக்கோபு செஞ்ச காரியம் தான் தெரியும். உங்க அண்ணன் வந்த வச்சு யாக்கோபு லாபான் வீட்டுக்கு அனுப்பிடுறாமா? அம்மா, லாபான் வீட்டுல இங்க செஞ்ச காரியத்துக்கு அங்க கிடைக்குது தண்டனை. எத்தனை வருஷம் கிடைக்குது? 20 வருஷம் கிடைக்குது. 7 வருஷம் யாருக்காக? 2 பிள்ளைகளுக்காக, அடுத்து ஆட்டு மந்தைக்காக. கிட்டத்தட்ட லாபான் வீட்டுல 20 வருஷம் பாடுபடான். இவன் இவ்வளவு தவறு செஞ்சுட்டோம், ஒரு காரியத்தை செய்யறாங்க. இப்ப பாடினாங்கல்ல சகோதரி, வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன். போகும்போது அவனுக்கு தெரியுது, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, நான் செல்கிறேன், அவன் போகிற இடத்துக்கு உணவும் உடுக்க உடையும் நல்ல இருப்பிடம் இருந்து என்னை சமாதானத்தோட திரும்ப வர பண்ணினால் நான் உதாசனி எனக்கு தேவன். போகும்போது உடம்பு வைக்கிறான். இப்ப கர்த்தர் சார்ந்துதான் இருக்கான். அங்க போயிடுறான். லாபான் வீட்டுல அநேக காரியங்கள் நடக்கிறது. ஒரு பிள்ளைய விரும்பா, மாமா 2வது பிள்ளைய கட்டி கொடுக்குறாரு. சரி, மூத்த பிள்ளைய இல்ல, இந்த பிள்ளைதான், சரி இன்னும் கொஞ்சம் 7 வருஷம் திருப்பி பார்த்துறான். கிட்டத்தட்ட அநேக நாட்கள் ஆகிறது. லாபானுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது இவன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆனாலும் ஒரு சின்ன போறாங்க, இவனுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்கிறது, என்ன செய்யறது, என்ன சொன்னாலும் கர்த்தர் நிமித்தம் இருக்கிறார் தெரிந்து கொண்டான். என்ன சொல்ற? புள்ளி போட்ட ஆடுகள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கின்ற முறை கர்த்தர் புள்ளி போட்ட ஆடா கொடுக்கிறார். கலப்பில்லாத வண்ணத்துல இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நான் வச்சுக்கிறேன். கலந்து
கர்த்தர் இவனுக்கு என்னெல்லாம் எதிராக சொன்னாலும் கர்த்தர் இவனுக்கு சாதகமாக செய்றார். பார்க்கறான், முடியல, அதிகமாய் பருகி பெருகி விட்டான். ஒரு நாள் நான் இருக்கிற இடத்துக்கு செல்லட்டும் என்று லாபானிடம் கேட்கிறான். என்னையும் பிள்ளையை அனுப்பிடு அப்படின்னு. அது எப்படி முடியும்? எனக்கு சம்பளத்தை கொடு கேட்கிறான். முரண்பாடாகிறது. ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம தன்னுடைய இரு மனைவிகளையும் அந்த வேலைக்காரிகளையும் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் இவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து வர்றான். எத்தனாவது நாள் மாமனுக்கு தெரிய வருகிறது? 3 நாள் கழிச்சு தான் தெரிய வருது. ரொம்ப தூரம் வாழ்ந்தான். போய் பிடிச்சிரும் சொல்லி 7 நாள் பயணமா மருமகனை விரட்டி போறான். நீ ஒரு கூடாரத்துல ஒரு இடத்துல கூடாரம் போட்டு உட்கார்ந்து அப்பொழுதும் ஒரு சோதனை பண்ணுகிறான். போகும்போது என்ன ஆகிறது? இவன் வந்துட்டான என்ன செய்யறதுன்னு வர்றான். அந்த காரியங்கள்லாம் தெரியும். அதுக்கு போனா ஒரு பெரிய சப்ஜெக்ட், பரவாயில்ல, அதுக்கு வருகிறேன். இவனை ஆசீர்வதிக்கிறார். பல சம்பாஷணைகள் நடக்கிறது. நான் போறேன்றான். அதை எப்படி விட முடியும் கேட்கிறான். எப்பா, என்னை கடினமாய் நடத்துறேன், 10 முறை சம்பளத்தை மாத்தினேன். சம்பளத்தை கூட்டியா கொடுத்துவான், சம்பளத்தை அதிகரித்தா கொடுத்துவான், இன்கிரிமெண்டாக கொடுத்துவான். நீ வேணும், நீ வேணும், நீ வேணும், எனக்கு நான் நினைச்ச ஆசீர்வாதம் உனக்கு போகுது. உனக்கு சம்பளம் அவ்வளவு கிடையாது. புள்ளி போட்ட ஆகலாம் உனக்கு வந்துருச்சு, எனக்கு பத்தல, உன் சம்பளத்தை குறைக்கிறேன். அப்படித்தானே? கலப்பின ஆடுகள் உனக்கு போயிருச்சு, உனக்கு பத்தல, சம்பளத்தை குறைக்க. அப்படிதான் பண்ணிருப்பான். முடியாதுங்க. அப்புறம் ஒரு உடன்படிக்கை வருகிறார்கள். எப்பா, இந்த உடன்படிக்கை பண்ணிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொப்பனத்துல லாபான்ட்ட சொல்லிறார், நீ போற மருமகன் ஒன்னும் செய்யாத அவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனா இருந்தாலும் ஏமாற்றுக்காரனா இருந்தாலும் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிறான். ஒருவேளை தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போயிடுவோம் பொழுது சரி சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு விட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க இதுக்குள்ள போன நம்ம யாராயிரும். போன பிறகு லாபான் வீட்டுக்கு போயிடாரு. திருப்பி இவன் இருக்கிற இடத்துக்கு போகும்பொழுது அந்த சேயீர் மலை தேசத்தை கடக்க போறான். அப்ப கடக்க போகும்போது இவனுக்குள்ளாக பயம் வருகிறது. சேயீர் மலையில என்னுடைய சகோதரனாகிய ஏசா இருக்கிறானே, இங்க நாம என்ன செய்யறது? சரி, இப்ப ஏசா எப்படி சேயீர் மலைக்கு வந்தான்? யாருடைய கதை தெரிஞ்சு போச்சு இல்லையா? லாபான் வீட்டுல போன அந்த கதையெல்லாம் ஏசாவை குறித்து யாருமே பார்த்து மாட்டோம். ஏசாவை குறித்து ஒரு மிக அழகான ஒரு குறிப்பு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து திருப்பி பலவிதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் காண்பிக்க தேசத்துக்கு வரும் பொழுது பல இடங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு வருவீர்கள். அங்கு எல்லா இடங்களையும் நீங்க தும்சம் பண்ணி போட்டு அப்படியே அடிச்சு கொள்ளையிட்டு வந்துட்டாருன்னு சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கையாய் சொல்கிறார், உங்கள் சகோதரனாகிய ஏசா குடியிருக்கிற சேயீர் மலை தேசத்தை கடப்பீர்கள், அங்கு அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அந்த இடத்தை ஏசாவுக்கு என்று சுதந்திரமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்வார் ஒரு இடத்துல. சேயீர் மலை தேசத்தை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்த யார்கிட்ட சொல்வார்னா மோசேக்கு சொல்வார். அடுத்து வருகிற யோசுவாட்டையும் சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு கூட என்பார். அப்ப அந்த சேயீர் மலை தேசத்தை அடைவதற்கு அவன் எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? அகப்பட்ட எல்லா விதமான சுதந்திரத்தையும் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு, ஒரு ஆசீர்வாதம் இல்ல. இதெல்லாம் புடிக்கிட்டா ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக இவனுக்கு போயிடும் அப்படின்னு அவன் எங்க போயிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் போயிருக்கணும். சரி, இப்ப மேட்டருக்கு வருவோம். இவர்கள் இருவருமாய் இணைக்கிறார். யாக்கோபு போய் பார்க்கிற பொழுது ஏசா 400 பேரோட வர்றான் அப்படின்னு தகவல் வருது. வந்த உடனே என்ன நினைக்கிறான்? 400 பேரோட வரக்கூடியவன் என்னை என்னவெல்லாம் செய்வானோ, என்னை எப்படி எல்லாம் வஞ்சித்திருவானோ பயப்படுறான். ஒரு பொருத்தனை பண்றான், திருப்பி இறைவேண்டல் செய்கிறான். அப்ப என்ன செய்யறான்? தன்னுடைய ஆடுகளில் கொஞ்சத்தையும் அதுல பெண் ஆடுகள் கடாக்கடை அதே மாதிரி ஒட்டகங்களை சில செல்வத்தை எல்லாம் கொடுத்து முன்னாடி அனுப்பி வேலைக்காரன் சொல்லிடுவான். முன்னாடி யாரெல்லாம் கேட்டாக்க எங்களுடைய தாசன் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய ஆண்டவனாகிய யாக்கோபு அனுப்புறாரு, இதெல்லாம் உங்களுக்கு காணிக்கையா இருக்கட்டும் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து பார்த்து வர்றான்.
பார்த்து வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் கடவுளை சார்ந்தே இருக்கிறார்கள். கடவுளை சார்ந்தே இருந்தனால் ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்கிறது. எடுத்தவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரத்துல என்ன நடக்கிறது? 33வது அதிகாரத்துல அப்படியே முதல்ல இருந்து வாசிப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது அதுக்கப்புறமும் கொஞ்சம் பயந்து தான் போறான். 3வது வசனத்தை பாருங்களேன். தான் அவருக்கு முன்னதாக நடந்து போய் 7 விசை தரமிட்டு குனிந்து வணங்கி தான் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுதை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் இணைக்கிறார். குடும்பம் இணைகிறது. ஒரு ஆறுதல் தருகிற இடமா குடும்பம் விளங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னதமானவரை ஞாபகமாக்கிக் கொண்டால் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் ஒரு ஆறுதலை தருகிற இடமாக குடும்பத்தை மாற்றுகிறார். அருமையாக குடும்பமாக பாடினோம். ஒருவேளை ரொம்ப அநேகர் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்துருந்தீங்க. மிகுந்த சந்தோஷமா இருக்கு. நான் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி சில நபர்களை போதகரையா 5 மணி கூப்பிட்டார். வாங்க வாங்க அப்படின்னு. எப்படியோ பாடம் ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக. நான் பக்கத்துல கேட்டேன், இந்த திருச்சபையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது சொல்லி. 150 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். நாம் எத்தனை பேர் பாடி இருக்கிறோம், எத்தனை பேர் வந்திருக்கிறோம். இந்த காரியமானது இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமல்ல, இது அநேகருக்கு சென்றடைய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு பாதி திருச்சபையாவது இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு ஆராதனையிலே வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு 70 குடும்பம் 80 குடும்பம் வந்திருப்போமா? கண்டிப்பாக இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குடும்பமாக ஆண்டவரை தரிசிக்கிற பொழுது ஒருவேளை இடர்பாடுகள் இருந்தாலும், பிரிவினைகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும், கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது முரண்பாடு உள்ள உறவுகளை சரி செய்து ஆறுதல் அளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த யாக்கோபு ஏசாவினுடைய காரியத்திலிருந்து நாம் எப்படிப்பட்ட பயத்துல இருந்தாலும் சரி, எனக்கு முரணா போகிறதே, குடும்பம் இப்படியா இருக்கிறதே, என் பிள்ளை இப்படியா இருக்கிறதே, என் தாரகப்பன் என் சகோதரி இப்படியா இருக்கிறார்களே என்று சொல்லி இருந்தாலும் தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை முன்குறித்து தருகிறார். குடும்பம் ஆறுதல் அளிக்கிற குடும்பமாய் மாறும். 2024 ஒருவேளை நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆண்டவரை இறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், இறுக பற்றிக் கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டுல கண்டிப்பாக ஆறுதல் அளிக்கும் குடும்பமாக உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். ஆனந்தத்தை கொடுக்கிற ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆனந்தத்தை கொடுக்கிற குடும்பம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரத்துல நாம் அழகாய் வாசிக்கிட்டோம். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஊமையாக இயேசுவானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கெட்ட குமாரனை குறித்து சொல்லுகிறார். அது ஒரு குடும்பமாவே நம்ம நினைச்சு பார்ப்போமே. 2 சகோதரர்கள், தகப்பன், பெரிய ஆஸ்தி. இளைய குமாரனுக்கு என்ன ஆகிறது? இளைய குமாரன் எல்லாம் இப்படிதான் பயன்படும். தான் எனக்கு அதிகமான சொத்து வேணும் சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். போன பிறகு என்ன நடக்கிறது? அந்த ஏற்பாடுகள் தான் தெரியும். அவன் எல்லாம் இழந்த பின்னர் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, ஆண்டவரே உமக்கு நேராக, பரத்துக்கு நேராக என் கண்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி நான் உம்மிடத்துல வருகிறேன் சொல்லுகிற பொழுது கர்த்தர் அந்த தகப்பனார அந்த தகப்பனார பரமத்தகருக்கு தான் ஒப்பிட்டு சொல்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, எப்படா வருவான் தன் மகன் என்றிருக்கிறார். வருகிறான். வருகிறதை பார்த்த உடனே ஆற தழுவிக் கொள்கிறார். மீண்டும் என்ன செய்கிறார்? இவன் இப்படி ஒரு கோலமாய் வந்திருக்கிறான் சொல்லி அவனுக்கு வேலையாட்களுக்கு என்னென்னலாம் போட வைக்கிறார்? இவனுக்கு மோதிரத்தை போடுங்க, மெல்லிய உயர் வஸ்திரத்தை அணிவீங்கள், கால்களுக்கு பாதரட்சியை அணிவீங்கள் சொல்றார். மோதிரம் என்பது என்னங்க? மோதிரம் என்பது எதை குறிக்கிறது? மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. ஒருவேளை நாம் அனைத்தையும் இழந்தவர்களாக இருந்தாலும், நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருந்தாலும், 2024 இப்படியா போனதை சொல்லி இருந்தாலும், 2025 அந்த அதிகாரம் மிகப்பெரிய அணிகலனை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மெல்லிய வஸ்திரம், ஒரு உயர் வஸ்திரம். அது பெரிய செல்வந்தன் ஒரு சாதாரண சட்டையை கொடுத்திருப்பான். அழகிய உயர்தரமான வஸ்திரம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. அதிகாரம் மாத்திரமல்ல, அங்கீகாரத்தை கொடுக்கிறது. நான் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேனே, நான் அநேக காரியங்களை யோசித்து வைத்திருந்தேனே, நான் இவைகளெல்லாம் இந்த 2024 நடக்கும் என்று சொல்லி நான்
பொருத்தனை கூட பண்ணி ஜெபித்திருந்தேனே ஆண்டவரே, வெகு நாட்களாய் நான் சுகமில்லாமல் என்னுடைய குடும்பத்தினர் இன்ன பேர் இருக்கிறாங்களே, அநேக நாட்களாய் பணவரவுகள் தடைபட்டிருக்கிறதே, அநேக நாட்களாய் திருமண காரியங்கள் தடைபட்டிருக்கிறதே, இளைஞர் இல்லாமல் இருக்கிறதே, என்னுடைய பதவி உயர்வுகள் இல்லையே, நான் எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்புகள் இல்லையே, அநேகர் நினைத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தரை சார்கிற பொழுது, ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வருகிறேன், நீங்க கொடுங்க தகப்பனே, நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி வருகிற பொழுது ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது ஒரு காரியத்தை போடுகிறார்கள், இவனுக்கு பாதரட்சியை போடுங்கள் என்று சொல்லி. பாதரட்சியை போடுகிறது இவன் சுதந்திர வாழின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய 3 அங்கீகாரங்களை இந்த குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். அப்புறம் என்ன செய்யறான், கூப்பிட்டு மிகப்பெரிய கொளுத்த கரை அடித்து விருந்து வைங்கள், நாங்கள் அனைவரும் சந்தோஷமாய் இருப்போம் சொல்லி மீண்டுமாய் மனம் திரும்பி வருகிற இந்த பையனுடைய காரியத்திலிருந்து அந்த குடும்பம் ஆனந்தம் அடைகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் எப்படி நிலைமைகளில் இருந்தாலும், நாம் என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும், ஆண்டவர் அவரை நோக்கி வருகிற பொழுது மிகப்பெரிய அதிகாரத்தை, அங்கீகாரத்தை, சுதந்திரத்தை அருமையாய் உயரமாய் கொடுத்து ஆனந்தமாக்குகிற சூழலை பார்க்கிறோம். குடும்பம் ஆனந்தமாகிறது. அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிக்க கேட்டோம். இரண்டாவது வேறுபாடமாக வாசிக்க கேட்ட எபேசியருடைய நிருபத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை பாருங்களேன். ஊழியத்தெல்லாம் விடுங்க, மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனங்களோடு ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அழகா போயிட்டோம் அப்படின்னா அவர் மிகப்பெரிய காரியத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழல்கள் என்னவா இருந்தாலும், எப்படியெல்லாம் இருந்தாலும், எல்லாம் இழந்து போனாலும், எதுவுமே கிடைக்கவில்லை இருந்தாலும், நான் பெரிய சம்பத்தை உடையவனாயிருந்தேன் இப்பொழுது இல்லை என்று சொல்லி இருந்தாலும், கர்த்தர் 10 மடங்கு அதிகமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு குடும்பம் யோபுவின் குடும்பம். அப்படித்தானே? எல்லாம் பறிபோகிறது, செல்வங்கள் போகிறது, கால்நடைகள் போகிறது, வீடு இடிக்கிறது, பிள்ளைகள் போகிறார்கள், வியாதியில் படுக்கிறான். கவனிங்க, யோபுவை சோதிப்பதற்கு முன்பதாக விதாட்ட போயிடான் விசுவாசனவன். அவன் உன்னதங்களில் சுற்றித் திரிகிறதை கர்த்தர் அறிந்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவமாக இருக்கிற நீதிமானாகி யோபுவை சோதிப்பதற்கு என்னிடம் உத்தரவிட்டு இருந்தாயோன்னு கேட்கிறார். அப்ப யோபு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுவனா இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட நபருக்கு எப்படிப்பட்ட உபத்திரவம் எல்லாம் போனது. ஒரு சூழல மனைவி என்ன சொல்றா, என்னையா இப்படி இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனிடம் பருக்கள் அறிந்து ஓட்டுல சொரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப என்ன சொல்றான், பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, இப்படி எல்லாம் செய்யலாமா? இவைகள் சம்பவித்தும் அவன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. 42வது அதிகாரத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இடத்தோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவினுடைய புஸ்தகம். சிறையிருப்பை மாற்றினார், மாற்றிலும் தந்தரளினார். அவனுக்கு பிற கடைசியில 12வது வாசிங்க. யோபின் முன்னிலை பார்த்து பிள்ளையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 பேர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். அதெல்லாம் படுத்தினான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்தில் கூட சுதந்திரமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவனுக்கு அவர்கள் சகோதரிகள் நடுவே அவருக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனானான். ஆயுளை கொடுக்கிற குடும்பம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்திருக்கிற பொழுது, குடும்பமா இருக்கிற பொழுது ஒரே ஒரு காரியம். பிரசங்கத்தை வந்ததுன்னு நம்ம எல்லாம் இப்படியே சொல்றோம், தயவு செய்து நினைக்க வேண்டாம். சிலர் குடும்பமாய் பாடினீர்கள், சிலர் 1-2 பேராய் பாடினீர்கள். அநேக நம்முடைய குடும்பங்களில எப்படி குடும்ப ஜெபம் இருக்கிறதா என்று சொல்லி தெரியவில்லை. தினந்தோறும் பாடி ஜெபித்து ஆண்டவரை துதிக்கிற குடும்பங்களுக்கு ஆலயத்தில் வந்து பாடுகிறது பொருட்டே இல்லை. இங்கு வந்து பாடி அத்தனை குடும்பங்களும்
வீட்டிலே ஜெபிக்கிறீர்கள், வீட்டிலே பாடல் பாடுகிறீர்கள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நல்ல கீர்த்தனை பாடல்களை தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். எங்களுடைய ஆலயத்துல நான் கடுமையாக சொல்லேன், சண்டே ஸ்கூல்ல போய் இந்த டம் கிட்டப்பா பாட்டா பாடிட்டு கீர்த்தனைகளை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இது ஒரு பாரம்பரியமான ஸ்தலம். பத்தலக்குண்டு என்பது அநேக கீர்த்தனைகளை இயற்றிய ஒரு மிகப்பெரிய குருவானவர் பணியாற்றிய இடம். கீர்த்தனைகளை சொல்லிக் கொடுங்கள், அநேக பாடல்களை பாடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து வருகிற குடும்ப பாடல் ஆராவிலே அநேகர் வந்து பாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். குடும்பம் சுகமளிக்கிற குடும்பம். இடம் எப்படிப்பட்ட சுகம் கிடைக்கும்? ஆறுதலை கொடுக்கிற இடமாக குடும்பங்கள் கண்டிப்பாய் நிரம்பி இருக்கும். ஆனந்தத்தை கொடுக்கிற இடமாக குடும்பம் நிரம்பி இருக்கும். ஆய்வுகளை வர்த்திக்க பண்ணுகிற குடும்பமாக இருக்கும். கண்களை மூடலாமா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையில் இருந்து ஆறுதலையும் ஆனந்தத்தையும் ஆயுளையும் நீடித்திருக்க பண்ணுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்மை மாத்திரமல்ல, இருதயத்தை முழு இருதயத்தை முழு உள்ளத்தை முழு பலத்தோடு ஆண்டவரே நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்லலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கிருபையாய் கொடுத்த அந்த பரிசுத்த ஓய்வு நாள் நன்றி. குடும்பமாக உம்மை பணிந்தோம் சுவாமி, குடும்பமாக உம்மை தொழுவோம், குடும்பமாக உம்மை பாடினோம் தகப்பனே. ஆண்டவரே, உன்னதமானவராக நீர் உங்களுடைய சிறைகளே தேவன் கர்த்தர் பிள்ளைகளை கை கட்டுகிறாக. இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்துக் கொள்ளுங்க. பெரியவர்களை ஆசீர்வதிங்க, பெண்களை ஆசீர்வதிங்க, வயதான அம்மாமாரை ஐயாமாரை வாலிப பிள்ளைகளை சிறுபிள்ளைகளை தேவனாக கர்த்தர் ஆண்டவரே பிடித்துக் கொள்கிறாக. இங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சுகமளிக்கு குடும்பமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஆறுதல் அடைய குடும்பமாக இந்த 2024 எதிர்பார்த்து ஒருவேளை போன சூழ்நிலைகளிலே 2025 ஆறுதல் குடும்பமாக தேவனாய் கர்த்தர் மாற்றி தருகிறார்.